அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மீனவர் காலையினூடாக சந்தித்திருக்கின்றோம். ஈரானுக்கு தான் வழங்கிய 48 மணி நேர கெடு முடிவடைந்து விட்டால் ஈரான் மீது மிகப்பெரிய அளவிலான தாக்குதலை மேற்கொள்வதாக ட்ரம்ப் தெரிவித்திருக்கும் சூழ்நிலையில் ஈரானும் இதற்கு மிக கடுமையாக எதிர்வினை ஆற்றப்படும் என குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இது இந்த போரை மிகப்பெரிய பதற்றமான சூழ்நிலைக்கு கொண்டு வந்திருக்கின்றது. அடுத்து கார்மூஸ் ஜலச்சந்தியை திறக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு நிபந்தனை விதித்து அதற்கு சம்மதித்திருக்கின்றார்கள் ஈரான். அது என்ன நிபந்தனை என்பதும் இங்கே மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது. அடுத்து ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பெட்ரோகெமிக்கல் ஆலை தாக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் பிராந்தியத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான பிந்திய சம்பவங்களை இந்த காணொலியில் பார்க்கலாம். ட்ரம்பினுடைய மிக கடுமையான அச்சுறுத்தல்கள், பாலங்களை தகர்த்து விடுவேன், மின்சார நிலையங்களை தகர்த்து விடுவேன், பொதுமக்கள் வாழக்கூடிய பொதுமக்கள் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை உட்கட்டுமானங்களையும் தகர்த்து விடுவேன் என ட்ரம்ப் கூறியிருக்கும் செயற்பாடு ஒரு அப்பட்டமான போர்க்குற்றம் என்றும் ட்ரம்பினுடைய கொடுமையான போர்க்குற்ற செயல்களை உலகம் தடுப்பதற்கு தவறு இருப்பதாக ஈரான் குற்றம் சுமத்தி இருப்பதுடன் ஐக்கிய நாடுகள் சபையில் இருக்கக்கூடிய ஈரானிய தூதரகம் ட்ரம்பின் சமீபத்திய கருத்துக்களை மிக கடுமையாக கண்டித்திருப்பதுடன் பொதுமக்களின் உயிர்வாழ்வுக்கு அத்தியாவசியமான கட்டமைப்புகளை அளிப்பதாக ஒருவர் நேரடியாக அச்சுறுத்துகின்றார். ஆனால் இத்தகைய காட்டு மிராண்டித்தனமான செயற்பாடுகளை ஐக்கிய நாடுகள் சபை ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனசாட்சி உயிரோடு இருந்திருந்தால் ட்ரம்பினுடைய கருத்துக்களுக்கு மிகப்பெரிய கண்டனங்களை தெரிவித்திருப்பார்கள். அவர்கள் இவ்வளவு மௌனமாக இருக்க மாட்டார்கள் என்றும் ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். ஒருவன் நேரடியாகவே பொதுமக்களுடைய கட்டுமானங்கள், மின்சார நிலையங்கள், பாலங்கள், அங்கிருக்கும் மருத்துவமனைகள், பல்கலைக்கழகங்கள் அனைத்தையும் தகர்ப்பேன் என்று கூறும் பொழுது இந்த ஐக்கிய நாடுகள் சபை மௌனமாக இருப்பது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான விடயமாகத்தான் இருக்கின்றது. இவ்வளவு தாக்குதல்களை ஒருவன் நடத்துவேன் என்று கூறுகின்ற பொழுது எந்த விதமான ஒரு சலனமும் இல்லாமல் ஐக்கிய நாடுகள் சபை இருப்பது அவர்களுடைய மனசாட்சி குறித்து மிகப்பெரிய கேள்விகளை எழுப்புவதாக ஒரு மிக முக்கியமான விடயத்தை ஐநாவின் உடைய ஈரானுக்கான தூதுவர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். உலகம் இதை தடுப்பதற்கு தவறு இருப்பது, போர்க்குற்றங்களை வெளிப்படையாகவே செய்வதற்கு போர்க்குற்றவாளிகளுக்கு தற்போது தைரியம் வந்திருக்கின்றது என்ற ஒரு செய்தியை ஈரான் தெளிவாக கூறியிருக்கின்றார்கள். அடுத்து கார்மூஸ் ஜலச்சந்தியை மீண்டும் திறக்க வேண்டும், அல்லாவிட்டால் மிகப்பெரிய நரகத்தை பொழியப் போகின்றேன் என்றெல்லாம் ட்ரம்ப் தொடர்ச்சியாக தன்னுடைய ட்விட்டர் பதிவுகளில் தெரிவித்து இருக்கும் சூழ்நிலையில் சீனாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் ஹார்மூஸ் ஜலச்சந்தி திறக்கப்பட வேண்டுமாக இருந்தால் முதலில் போர் நிறுத்தம் ஒன்று ஏற்பட வேண்டும். இந்த போர் முற்றாக நிறுத்தப்பட வேண்டும். அதாவது இஸ்ரேல் அமெரிக்க தரப்புகள் நடத்தும் தாக்குதல்கள் நிறுத்தப்பட்டு ஒரு போர் நிறுத்தம் ஏற்பட்டால் மட்டுமே இந்த ஹார்மூஸ் ஜலச்சந்தியை திறப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். கப்பல் போக்குவரத்து சிக்கல்களை தீர்ப்பதற்கு அடிப்படையான வழி போர் நிறுத்தம். போர் நிறுத்தத்தின் பின்னரே இந்த ஹார்மூஸ் ஜலச்சந்தியை திறப்பதாக இருக்கலாம். ஏனைய விடயங்கள் குறித்து பேச முடியும் என சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங்ஜி அவர்கள் ஒரு தெளிவான செய்தியை கூறியிருக்கின்றார். தன்னுடைய ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவுடனான தொலைபேசி உரையாடலின் பின்னர் இந்த கருத்துக்களை வெளியிட்டிருப்பதுடன் ஹார்மூஸ் ஜலச்சந்தியை திறப்பது குறித்து பேசுவதற்கு முன்பாக போர் நிறுத்தம் குறித்து ஒரு உடன்பாட்டுக்கு வாருங்கள் என்ற விடயத்தை தெளிவாக தற்போது சீனா முன்வைத்திருக்கின்றார்கள். ஈரான் தரப்பிலும் இந்த ஹார்மூஸ் ஜலச்சந்தியை திறப்பதற்கு சம்மதம் தெரிவிக்கலாம் என்ற வகையில் ஒரு சாதகமான அம்சத்தை தெரிவித்திருக்கின்றார்கள். ஆனால் ஹார்மூஸ் ஜலச்சந்தி திறக்கப்பட வேண்டுமாக இருந்தால் எங்கள் மீது இஸ்ரேல் அமெரிக்க ஆக்கிரமிப்பு படைகளால் வலிந்து திணிக்கப்பட்ட போரில் எமக்கு ஏற்பட்ட சேதங்களுக்கான இழப்பீட்டை வழங்கினால் மட்டுமே நாங்கள் ஹார்மூஸ் ஜலச்சந்தியை மீண்டும் மக்கள் பயன்பாட்டுக்காக, கப்பல்களினுடைய பயன்பாட்டுக்காக நாடுகளின் கப்பல்கள் செல்வதற்கு திறந்துவிட தயாராக இருக்கின்றோம். ஆனால் இந்த போரில் எமக்கு ஏற்பட்ட இழப்பீடுகள் முழுமையாக அமெரிக்க இஸ்ரேலினால் வழங்கப்பட வேண்டும். அவ்வாறு வழங்கப்பட்டால் நிச்சயமாக இந்த ஹார்மூஸ் ஜலச்சந்தி திறக்கப்படலாம் என்ற விடயத்தையும் தற்போது தெளிவாக ஈரான் குறிப்பிட்டுள்ளமையும் இங்கு பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து ஈரான் ஹிஸ்புல்லாக்களினுடைய தாக்குதல் தீவிரமடைந்திருக்கும் சூழ்நிலையில் இன்றைய நாளில் பெங்குரியன் விமான நிலையத்தை குறிவைத்து கவுதி படைகள் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருப்பதை தற்போது அவர்களே வெளியிட்டிருக்கும் செய்திப்பதிவில் தெரிவித்திருக்கின்றார்கள்.
பெங்குரின் விமான நிலையத்தை குறிவைத்து கொத்து குண்டுகளையும் ஆளில்லா விமான தாக்குதல்களையும் தாங்கள் நடத்தியிருப்பதாகவும் இந்த கொத்து பாலிஸ்டிக் ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல் ஊடாக பெங்குரின் விமான நிலையம் மிகப்பெரிய அளவிலான சேதமடைந்திருக்கின்றது என்ற தகவலை தற்போது கவுதிப்படை அதிகாரபூர்வமாக வெளியிட்டிருக்கின்றார்கள். ஈரானுக்கு ஆதரவாக இஸ்ரேல் அமெரிக்க ஆக்கிரமிப்புக்கு எதிரான 5வது நடவடிக்கை இதுவென்றும் எதிர்ப்பச்சு ஒருபோதும் ஆக்கிரமிப்புகளை ஏற்றுக்கொள்ளாதென்றும் தொடர்ச்சியாக நாங்கள் எங்களுடைய தாக்குதல்களை இஸ்ரேலை நோக்கி நடத்த இருக்கின்றோம் என்ற செய்தியையும் கவுதிப்படை வெளியிட்டிருக்கின்றார்கள். இதுவரை கவுதிப்படைகள் 1-2 ஏவுகணைகளை ஏவிக்கொண்டிருந்தவர்கள் தற்போது இன்று முதல் முறையாக அதிகளவான கொத்து குண்டுகளையும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் ஒரே நேரத்தில் பயன்படுத்தி இருப்பது அடுத்து வரும் நாட்களில் கவுதிகளினுடைய தாக்குதலும் அதிகரிக்கப் போகின்றது என்ற விடயத்தை தெளிவாக காட்டியிருக்கின்றது. அடுத்து ஹிஸ்புல்லா நடத்திய தாக்குதல் இஸ்ரேலை மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கின்றது. முற்றாக ஹிஸ்புல்லாவை ஒழித்து விட்டோம், ஹிஸ்புல்லா முற்றாக பலமிழந்து விட்டார்கள், இனி ஹிஸ்புல்லா எதையும் செய்ய முடியாதென்று இவர்கள் தொடர்ச்சியாக பேசி வரும் சூழ்நிலையில் ஒரு துணிச்சலாக நடவடிக்கையாக்க மத்திய தரை கடலின் நடுப்பகுதியில் இருந்த ஒரு இஸ்ரேலிய போர்க்கப்பலை குறிவைத்து தாக்கி அளித்திருக்கின்றது. ஹிஸ்புல்லா குரூஸ் ஏவுகணைகள் மூலம் மத்திய தரை கடலில் நின்றிருந்த இஸ்ரேலிய போர்க்கப்பலை தாக்கி அளித்திருப்பதனூடாக ஹிஸ்புல்லா தன்னுடைய பலத்தை நிரூபித்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, ஹிஸ்புல்லாவினுடைய இந்த தாக்குதல் லெபனான் கடற்கரையிலிருந்து 68 கடல் மைல் தொலைவில் நடைபெற்றிருப்பதால் நீண்ட தூரத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய கப்பல்களையும் ஹிஸ்புல்லா துல்லியமாக தாக்கும் திறனை பெற்றிருக்கின்றார்கள் என்ற செய்தி இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதேபோல ஹிஸ்புல்லா போராளிகள் இன்று வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் தரைவழி தாக்குதலுக்காக நுழைந்த இஸ்ரேலிய படைகளுக்கும் தங்களுக்கும் இடையில் நடைபெற்ற மிக கடுமையான மோதலில் 3 மெர்காவா டேங்கிகள் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் 8 இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைகள் கொல்லப்பட்டிருப்பதான செய்திகளை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். அதேபோல் இஸ்ரேலும் சகட்டு மேனிக்கு பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய பகுதிகள், லெபனானில் மக்கள் குடியிருப்புகள், அடுக்குமாடி குடியிருப்புகளை இலக்கு வைத்து மிக மோசமான ஒரு தாக்குதலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதன் காரணமாக லெபனானில் பொதுமக்களுடைய உயிரிழப்புகள் மிகப்பெரிய அளவில் அதிகரித்திருக்கின்றது என்ற செய்திகளையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் தலைநகர் அபுதாபியின் பொருச் பெட்ரோகெமிக்கல் ஆலை குறிவைத்து தாக்கப்பட்டிருக்கின்றது. ஈரானின் இந்த தாக்குதல் காரணமாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் அபுதாபியில் அமைந்திருக்கக்கூடிய பொருச் பெட்ரோகெமிக்கல் ஆலை தீப்பற்றி எரிந்து கொண்டிருப்பதான செய்திகளை ஐக்கிய அரபு எமிரேட்ஸினுடைய ஊடகங்கள் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். ஏற்கனவே குவைத்தினுடைய மின்சார உற்பத்தி நிலையங்கள், கடல்நீர் சுத்திகரிப்பு நிலையங்கள், பஹ்ரைனின் எண்ணெய் சேமிப்பு கிடங்குகள் மீது இடம்பெற்ற ட்ரோன் தாக்குதல்களை தொடர்ந்து தற்போது ஐக்கிய அரபு எமிரேட்ஸினுடைய தலைநகரமும் தாக்கப்பட்டுள்ளமை வளைகுடா முழுவதும் இந்த போர் விரிவடைந்திருக்கின்றதா அல்லது வளைகுடா முழுவதும் பற்றி இருக்கின்றதா என்ற கேள்விகளை எழுப்பியிருப்பதுடன் வளைகுடா நாடுகளையும் மிகப்பெரிய அளவில் தற்போது அச்சம் கொள்ள வைத்திருக்கின்றது. அதேபோல சற்று முன்னர் ஈரான் நடத்திய அலை தாக்குதலில் இஸ்ரேலினுடைய கைஃபா நகரம் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும், கைஃபா துறைமுகத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பகுதிகள், கைஃபாவில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய தொழிற்சாலைகள் அமைந்திருக்கக்கூடிய பகுதிகள் மீது மிகப்பெரிய அளவில் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் தாக்கி அந்த பகுதிகள் மிக கடுமையான ஒரு சேதத்தை சந்தித்துள்ளது என்ற செய்திகளும் தற்போது வெளியாக இருக்கின்றன. எனவே கைஃபா நகரமும் மிக மோசமான ஒரு பாதிப்பை சந்தித்திருக்கின்றது என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. அடுத்து ஈராக்கின் கப்பல்கள் கார்மூஸ் ஜலச்சந்தியை கடந்து செல்வதற்கு நேற்று ஒரு அனுமதியை வழங்கியிருந்தார்கள். நேற்றைய தினம் ஈரானுக்கு ஆதரவாக லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று திரண்டு ஈராக்கில் ஒரு மிகப்பெரிய போராட்டம் இடம்பெற்றிருந்தது. இதன் தொடர்ச்சியாக அல்லது இதற்கு முன்பு பேசப்பட்ட அடிப்படையிலோ ஈராக்கினுடைய கப்பல்கள் ஹார்மோஸ் ஜலச்சந்தியை வெற்றிகரமாக நேற்று கடந்து சென்றிருந்தன. இது ஈராக் இடையிலான ஒரு நெருக்கத்தை தெளிவுபடுத்தியிருந்தது. இந்த நிலையில் இன்றைய தினம் பக்தாத்தில் அமைந்திருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகம் மீது ஈரான் ஆதரவு பெற்ற இயக்கங்கள் மிகப்பெரிய அளவிலான தாக்குதல் ஒன்றை நடத்தியிருந்தார்கள். இந்த தாக்குதலில் அமெரிக்க தூதரகத்தினுடைய வளாகம் மிகப்பெரிய சேதம் அடைந்துள்ள சூழ்நிலையில் இன்று நடைபெற்ற தாக்குதல் வழமை போன்று அல்லாமல் அங்கிருக்கும் அமெரிக்க தூதர்களை கொலை செய்யும் நோக்கில் நடைபெற்றிருப்பதாக அமெரிக்க தூதரக அதிகாரி தெரிவித்திருப்பதுடன் தாங்கள் இந்த தாக்குதலில் மயிரிழையில் உயிர் தப்பியதாக தெரிவித்திருக்கின்றார். அதாவது தாக்குதல்கள் ஆரம்பித்த உடனேயே தாங்கள் தூதரகத்தின் அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய பங்கர்களுக்குள், பதுங்கு குழிகளுக்குள் பதுங்கி இருந்த காரணத்தினால் மட்டுமே தாங்கள் உயிர் பிழைத்திருக்கின்றோம் என்ற செய்தியையும் இன்றைய நாளில் அவர்கள் வெளிப்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
இவையெல்லாம் இந்த தாக்குதல்கள் மேலும் வீரியமடைந்திருக்கின்றன. ஈராக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க நேட்டோ படைகள் ஏற்கனவே பலர் வெளியேறியிருக்கும் சூழ்நிலையில் மிச்சம் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகம் அமெரிக்காவின் உடைய நிலையங்களை துடைத்தெறிவதே தற்போது ஈராக்கில் இருக்கக்கூடிய படைகளினுடைய இயக்கங்களுடைய நோக்கமாக இருக்கின்றது என்பதையும் தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இவை தற்போது வெளியான முக்கிய விடயங்களாக இருக்கின்ற சூழ்நிலையில் ட்ரம்ப் அறிவித்திருக்கும் காலக்கெடு எமக்கு நரகத்தை நீ திறந்து விடுவதா, நாங்களும் மிக பெரிய அளவிலான ஒரு சம்பவத்தை இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு செய்ய போகின்றோம் என ஐஆர்ஜிசி விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பு இந்த போர்க்களத்தில் மிக ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்கின்றது. அடுத்து என்ன நடைபெறப் போகின்றது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். தொடர்ச்சியாக இது போன்ற காணொலிகளை அறிந்து கொள்ள அகிலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த காணொலி பற்றி தொடர்பிலான உங்களது மதிப்புமிக்க கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.